உடையார் நாவலின் முன்னோட்டம். அமரர் கல்கி தன்னுடைய பொன்னியின் செல்வன் மூலம் பிற்கால சோழர் வரலாற்றை வெகு அழகாக தமிழர்கள் நெஞ்சில் பதிய வைத்தார். அவர் போட்டு கொடுத்த மேடையில் அடுத்த எழுத்தாளன் தன் நாடகத்தை அரங்கேற்றுவது எளிதாகிறது. இந்த நாவலில் ராஜராஜேஸ்வரம் என்கிற தஞ்சை பெரிய கோவிலை கட்டும் விஷயத்தை நான் மையமாக எடுத்துக்கொள்கிறேன். சோழர் கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்திருக்கிறேன். இதற்கு ஸ்ரீ நீலகண்ட சாஸ்திரியாரும் ஸ்ரீ சதாசிவ பண்டாரத்தாரும் எனக்கு துணை. இவர்கள் தமிழர் நாகரிகத்தை தமிழருக்கு காட்டிய தமிழர்கள், சரித்திர பேராசிரியர்கள். இன்றைய தமிழ்நாட்டின் மையம் அன்றைய சோழ மண்டலம். அதை பற்றி தெரிந்து கொள்ளாது தமிழர்கள் இருந்துவிடக்கூடாது. அன்றைய வாழ்க்கை இன்று போல இல்லை. நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத மாறுபாடான விஷயங்களை அவர்கள் கொண்டிருந்தார்கள். இப்போதையும் விட சாதாரண ஜனங்கள் அதிக நேர்மை நாணயத்துடன் வாழ்ந்திருக்கிறார்கள். பல நூறு முறைகள் சோழ மண்ணில் அலைந்து மனதில் வாங்கிய விஷயங்கள் எல்லாம் இதில் ஊடாடுகின்றன. தொல்பொருள் துறையில் உள்ள கல்வெட்டு ஆராய்ச்சி நண்பர்கள் பல்வேறு தகவல்கள் சொல்லியிருக்கிறார்கள். சனகாதி முனிவர்கள் இருவரை ராஜராஜன் கருவூர் தேவர் என்று சொல்லி வருகிறோம். வலப்பக்கம் சரிந்த கொண்டையும் பெரிய மீசையும் இடுப்பில் துண்டும் கழுத்தில் மணிமாலையும் ஒரு காலை மடித்து உட்கார்ந்தபடியும் இருக்கும் ராஜராஜன் சில படங்களில் சிற்பங்களில் காட்சியளிக்கிறான். பிரம்மராயராய் இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு அடையாளம் தெரியாத ஒரு அழகு ஐம்பொன் சிலை தஞ்சை அருங்காட்சியகத்தில் இருக்கிறது. அவன் பரம்பரையினர் வணங்கிய பெண் தெய்வங்கள் பட்டீஸ்வரத்திலும் தஞ்சாவூரிலும் இன்றும் வழிபாட்டுக்கு உரியவைகளாக இருக்கின்றன. காவிரியின் நீர்வரத்து அன்றும் பிரச்சனை. நாகப்பட்டினத்து புயல் காலம் காலமான விஷயம். பெண் அடிமைத்தனமும் மதச்சண்டையும் முதுகில் குத்துதலும் எல்லா காலங்களிலும் மனிதனின் இயல்புகள்தாம். இவையெல்லாம் இருப்பினும் இத்தனை உயரம், இத்தனை அகலம், இத்தனை துல்லியமாய் கணக்கிட்டு எப்படி கட்டினான் அந்த கோவிலை? எது உந்துதல்? யார் துணை? எவர் உழைப்பு? ஏது காசு? எவரது நிர்வாகம்? எங்கிருந்த பாறை? எவை வாகனம்? வியந்து வியந்து இவைகளை யோசித்த போது கிடைத்த நாவல் இது. தஞ்சை என் மண், ராஜராஜேஸ்வரம் எனது கோயில். முன்னொரு காலத்தில் அங்கு நான் வாழ்ந்திருக்கிறேன். அந்த வளர்ச்சியில் பங்கு பெற்றிருக்கிறேன். அன்று அங்கு என்னோடு இருந்தவரே இன்றும் என்னோடு இருக்கிறார் என்பதாகவும் என் மனம் நினைப்பதுண்டு. இது பிரமை அல்லது என் மனம் என்னிடம் சொல்லும் பொய், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் சுகமாக இருக்கிறது. பிற்கால சோழர் நாகரீகத்தை உணர உணர மனம் அந்த சரித்திரத்தோடு ஒட்டி கொள்கிறது. இப்படி ஒட்டி கொண்டு சோழ தேசத்தை கொண்டாடும் ஒரு நண்பர்கள் கூட்டமும் எனக்கு உண்டு. நாங்கள் அடிக்கடி பயணப்பட்டு மறுபடி அந்த இடங்களை உணர்ந்துவிட்டு வருவோம். விழுப்புரம் தாண்டி இடது பக்கம் திரும்ப சோழத்தரம் என்கிற கிராமம், அதாவது சேத்தியாத்தோப்பு. உள்ளே நுழையும் போதே மனம் குதூகலிக்க துவங்கிவிடும். குடந்தைக்கு அருகே உள்ள பழைய அறையில் நடக்கும் போது மனம் கதரும். அம்மன்குடியை பார்க்கும் போது ஒரு கணம் நெஞ்சை அடைக்கும். அது கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயரின் கிராமம். வந்தியத்தேவனின் மாதேவியார், குந்தவை பிராட்டியார் என்று பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை பார்க்கும்போது கண்கள் சொருகும். தமிழர் நாகரிகம் எவ்வளவு பெரியது என்பதற்கு ஏகப்பட்ட சான்றுகள் இருக்கின்றன. அவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த நாவல் ஒரு முகாந்திரம். என்னை எழுத்தாளனாக்கிய தஞ்சை புன்னை நல்லூர் மாரியம்மனின் பொற்பாதத்தில் இந்த நாவல் முயற்சியை சமர்ப்பிக்கிறேன். ராஜராஜன் காலத்து வாழ்க்கையை இன்னும் நெருக்கமாக அவள் எனக்கு காட்டுவாள். மிக பெரிய தொடராக இதை எழுத எண்ணம் பூண்டிருக்கிறேன். எனது சத்குரு நாதன் திருவண்ணாமலை மகான் யோகி ராம்சுரத்குமார் துணை. அன்புடன் ஆசிரியர். உடையார் பாகம் 1 அத்தியாயம் 1. அரச மரத்தின் உச்சி கிளையில் உட்கார்ந்து கொண்டிருந்த குயில் உடல் சிலிர்த்து முதல் குரல் கொடுத்தது. காவிரியில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி சிறிது தூரம் எதிர்நீச்சல் போட்டுவிட்டு பிறகு மல்லாந்து புரண்டு ஆற்றோடு போயின. கரையோர தென்னைகளில் குறுகி அமர்ந்திருந்த நாரைகள் இந்த துள்ளலை கவனித்து கொண்டன. நீர்வரத்து அதிகரிப்பதை உணர்ந்து கொண்டன. குயில் மறுமுறை கூவும் போது கிருஷ்ணன் ராமரான பிரம்மராயருக்கு விழிப்பு ஏற்பட்டது. மனம் விழித்து கொண்டாலும் கண் விழிக்காது அவர் வெறுமே படுத்திருந்தார். புத்தி இன்னும் தெளிவாகட்டும் என்று காத்திருந்தார். வெகு அமைதியாய் விழித்து கொண்ட மனதால் உலகை உணர துவங்கினார். அன்றைய செய்ய வேண்டிய கடமைகள் ஒவ்வொன்றாய் அவருக்கு ஞாபகம் வந்தன. எழுந்து உட்கார்ந்தார். 2 கைகளையும் பரபரவென்று தேய்த்து முகத்திற்கு எதிரே விரித்தார். தலைக்கு பின் இருந்த ஒற்றை அகல் விளக்கு வெளிச்சத்தில் உள்ளங்கை ரேகைகள் தெளிவாக தெரிந்தன.
ரேகையை பார்த்த நேரம் மனதில் சிலவை தோன்றும். எந்த காரணமும் இன்றி சில விஷயங்கள் தோன்றும். அன்று அப்போது கடும் மழை என்று தோன்றியது. காவிரியில் வெள்ளம் என்கின்ற எண்ணம் வந்தது. தடுப்புக்கு 1000 பேர் என்று சிந்தனை ஓடிற்று. பணந்துண்டங்கள் 16,000 என்று ஓலை நறுக்கு எழுதுவதாக ஒரு எண்ணம் வந்தது. அவர் கைகளால் முகத்தை துடைத்து கொண்டார். வலது பக்கம் திரும்பி வெள்ளிச் சொம்பில் நிறைந்திருந்த காவிரி ஜலத்தை வேகமாக குடித்தார். அவருடைய பெரிய வயிறு சிறிதாக சப்தமிட்டது. காற்று அவரை மீறி ஏப்பமாய் வெளியே வந்தது. நீர் குடித்த சில்லிப்பால் வீட்டின் பின்புறம் போக வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. எழுந்து நின்றார். வேட்டியை உதறி மார்பு வரை கட்டிக்கொண்டார். மார்பு வரை கட்டிய வேட்டி முழங்கால் வரை தொங்கியது. பின் குடுமி அவிழ்ந்து சிகை நடு முதுகை எட்டியது. பிரம்மராயர் ஆஜானுபாகு ஆனவர். வெட்டிய வாழை மரம் போன்ற கனத்த கைகளை உடையவர், பெருத்த கால்களை உடையவர், வட்ட முகமும் கூரிய நாசியையும் கொண்டவர். முகவாயில் சின்ன குழி இருக்கும். அவர் கை விரல்கள் மிக நளினமாக அசையும். காது மடல்கள் எட்டி அவர் முகம் பார்க்கும். மெல்லிய புருவம், பரந்த நெற்றி, வழவழப்பான உடம்பு. அவரை பார்த்தால் சொகுசான வணிகர் போல தோன்றும். ஆனால் பிரம்மராயர் சொகுசானவர் அல்ல. அவரை போல உழைப்பதற்கு அந்த சோழ மண்டலத்தில் ஆளே இல்லை. அவர் உழைப்பதால்தான் சோழ மன்னனும் மக்களும் நிம்மதியாக உறங்குகிறார்கள். காவிரியில் வெள்ளம் பற்றி யாரும் யோசிக்காத நேரத்தில் அவர் யோசிக்க துவங்கினார். மீன்களுக்கும் நாரைகளுக்கும் கூட நீர்வரத்தின் அதிகரிப்பு பற்றி புரியவில்லை. ஆனால் அவருக்கு புரிந்தது. வக்கிரமடைந்த சனி, புரட்டாசி மாதம், கிருஷ்ணபட்சம், சப்தமி அன்று உத்திர நட்சத்திரத்தை விட்டு இடம் பெயர்கிறார். உத்திரத்துக்கு பிறகு ஹஸ்தம். ஹஸ்தம் நீரோடு சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம் அதிவிருஷ்டி, அனாவிருஷ்டி என்ற 2 இடத்துக்கு பாயும் தன்மை உடையது. இந்த மாதம் வளர்பிறை வடகோடு உயர்ந்திருந்தது. எனவே ஹஸ்தம் அதிவிருஷ்டியாகும். இதனால் பருவமழை அதிகரிக்கும். மேற்கே கடும் மழை பெய்யக்கூடும். மேற்கே மழை பெய்தால் குடகு தேசத்து மலைகளில் விழுந்து கொங்கு நாட்டிற்குள் நுழைந்து திருச்சீரபுரத்தின் வழியாக கல்லணையை நிரப்பி தஞ்சைக்குள் புகுந்துவிடும். தஞ்சையில் மழை வந்தால் வெள்ளம் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும். வெறுமே வேடிக்கை பார்க்கும்படி நேர்ந்துவிடும். அப்படி பல முறை நேர்ந்தும் இருக்கிறது. இம்முறை வெள்ளச்சேதம் ஏற்படாமல் தடுக்க வேண்டும். அவர் பின்பக்கம் போய் நின்று வானம் பார்த்தார். மெல்லிய மேகங்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தன. காற்றில் குளிர் தெரிந்தது. மேகத்தின் விரைவு அவருக்கு மழையின் வருகையை சொல்லியது. கிழக்கே வெப்பம் அதிகமாகி சூடு தாங்காமல் காற்று விலகி பல மைல் பரப்பளவுள்ள பெரிய வளையம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அந்த வளையத்திற்குள் மறுபடி காற்று நுழையும் போது சுற்றியுள்ள காற்றுகள் இடம் மாறுகின்றன. இந்த இடம் மாற்றத்திற்கு பெயர்தான் புயல். வடகிழக்கே கடலுக்கு மேலே காற்று ஓட்டை விழுந்து தென்மேற்கு பருவக்காற்று வேகமாக நகர இலங்கையை தாண்டி சென்ற பருவக்காற்று திசை திரும்பி மறுபடியும் சோழ தேசத்து கரையை கடுமையாக தாக்கும். புகாரை இடித்து தஞ்சையில் மோதும். மேற்கிலிருந்து வெள்ளம், கிழக்கிலிருந்து காற்று, நடுவே மழை. மறுபடியும் சோழ தேசம் நிமிர 2 வருடங்கள் ஆகிவிடும். சில சமயம் அரண்மனை மாடங்களையே உருட்டி போடுகின்ற இந்த காற்று வேளாளர் வீடுகளையும் பரதவர் குடிசைகளையும் பந்தாடும். இயற்கை சீறினால் ஜனங்கள் அரசரிடம்தான் வந்து நிற்பார்கள். ஆனால் சோழ தேசத்து மக்கள் நாகரிகமானவர்கள். கும்பலாய் அரண்மனை நோக்கி வரும்போது அதிகம் பேச மாட்டார்கள். மகிழ்ச்சியான விஷயங்களை உரத்து கத்தி தலைக்கால் புரியாமல் ஆடுகிற சோழ தேசத்து மக்கள் துன்பம் வரும்போது மௌனமாகி விடுவார்கள். உதவி கேட்க கூச்சப்படுவார்கள். என்ன உதவி, எவ்வளவு உதவி என்றால் கடைசி வரை வாய் திறக்கவே மாட்டார்கள். அதட்டினால் பதிலுக்கு அதட்டுவார்கள். ஏற்கனவே நாங்க வெக்கங்கெட்டு இடுப்பு துணியோட கட்டின பொண்டாட்டியோட கையேந்தி வந்து நிற்கோம். வெந்த புண்ணுல எதுக்கு வேலை பாய்ச்சுதீரு? என்ன கொடுத்தாலும் சம்மதம்தான். அட, அளவு சொல்லையா? களஞ்சியத்திலிருந்து நெல்வாரி வர வேண்டாமா? அதிகாரிக்கு தெரியாதா என்ன? அளக்க வேண்டும் என்று தெரியவில்லை எனில் என்ன அதிகாரி என்று முணுமுணுப்பார்கள். கூட்டத்தோடு கூட்டமாக ஒற்றர்களை நிற்க வைத்து வேறு ஊர் விவசாயிகளைப் போல வேடமணிய செய்து என்ன பேசிக்கொள்கிறார்கள் சோழ மக்கள் என்று விசாரித்தால் அதுவும் வேடிக்கையாக இருக்கும். ராசாங்கத்தில் எல்லாம் பெரிய கை. நீ உன் பாட்டுக்கு பொசுக்குன்னு எதுனா கேட்டு வைக்காத. எத்தினி கொடுத்தாலும் மூஞ்சியில சந்தோஷம் காட்டாத. இவ்வளவு தானாண்டு கடை. வெளியே விலகி வந்து கொண்டாடிக்கலாம். உடனே கொண்டாடினா இதுக்கு மேலே கொடுக்க வேணாம்னு முடிவு பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் போதும்னு சொல்லக்கூடாது. பெரிய கிழவன் ஒருவன் கட்டளை இட்டானாம். எவ்வளவு கொடுத்தா போதும், நமக்கு தெரிய வேணாமா?
இளைஞன் ஒருவன் சந்தேகத்தோடு கேட்டானாம். இந்த வருஷத்து வேளாண்மை தான் பாழாகிவிட்டது. ஆனால் எல்லோரிடமும் விதை நெல் இருக்கிறது. இந்த வருடம் அரசர் வரி இல்லை என்று சொன்னால் போதும், வாழ்க்கை சௌகரியமாகவே இருக்கும். இந்த மழையில் நீர்நிலை நிரம்பி இருப்பதால் 3 போகம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த வருடம் நில வரியையும் புறத்திணை வரியையும் கூடுதலாக விதித்தாலும் கட்டிக்கொள்ளலாம். அவர்கள் பேச்சு ஒவ்வொன்றும் பிரம்மராயருக்கு வந்துவிடும். அதே சமயம் பேச்சு ஒட்டு கேட்கப்பட்டது என்றும் காட்டிக்கொள்ளக்கூடாது. அரசு கொட்டாரத்தில் கையிருப்பை கணக்கில் எடுத்துக்கொண்டு நெல்லை வாரி வாரி கொடுத்து விட வேண்டும். தெற்கு பக்கம் தஞ்சை மாகாணத்திலிருந்து வடக்கே சிதம்பரம் வரை, மேற்கே கரிகாலன் கட்டிய கல்லணை வரை ஒரு பரப்பளவு வைத்துக்கொண்டு தானிய விநியோகம் செய்து விடலாம். போன முறை புயல் வந்தபோது அப்படித்தான் செய்யப்பட்டது. இந்த முறை புயல் வந்தால் இதை விடவும் சிறப்பாக செய்ய வேண்டும். புயல் வருகிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்க முடியாது. வெள்ளம் வருகிறதா என்று பார்க்க காவிரி கரைக்கு போய்த்தான் ஆக வேண்டும். கமலக்கண்ணன் தூங்கிவிட்டானா? அவனை எழுப்பி குதிரையை தயார் செய்ய சொல்லலாமா? தென்கரையை மட்டும் பார்த்து வந்தால் போதாது, வடகரையையும் பார்க்க வேண்டும். ஒருவேளை ஆற்றில் இடுப்பளவு தண்ணீர் இருந்தால் நீந்துகிற குதிரை நல்லது. எந்த குதிரை என்று பிரம்மராயர் யோசித்தார். அவர் மாளிகையின் பின்பக்கமுள்ள ஓட்டு வீட்டிலிருந்து ஒரு குதிரை நடந்து வந்தது. அதற்கு சேனங்கள் அணிவிக்கப்பட்டிருந்தன. சற்று தள்ளி தோளில் வளையமாக சுற்றப்பட்ட நீண்ட மணிக்கயிறோடும் உயரமான ஈட்டியோடும் வந்து கொண்டிருந்தான் அவன். முதுகில் மரத்தால் ஆன மிதவையோடும் வந்து கொண்டிருந்தான். அருகே வந்த அவர் கால் தொட்டு தலையில் வைத்து கொண்டான் கமலக்கண்ணன். கமலக்கண்ணனின் புத்தி மிக கூர்மையானது. அவர் மனதில் நினைப்பதை முகம் பார்த்து சொல்லிவிடுவான். ஐயன் கோபமாக இருக்கிறார், அருகே போகாதீர்கள் என்று எச்சரிப்பான். ஐயன் போர் பற்றி யோசித்து கொண்டிருக்கிறார். பெண்கள் தங்கள் குறையை சொல்ல இதுதான் நேரம், இப்போது எது கேட்டாலும் கிடைக்கும் போ என்று துரிதப்படுத்துவான். கிருஷ்ணன் ராமரான பிரம்மராயருக்கு கமலக்கண்ணன் வலது கை. மறவர்குடியில் பிறந்தவன். ஐயனிடம் வேலை செய்வது எளிதல்ல. ஆனால் ஐயன் ஜாதி தாண்டியவர், சைவ வைஷ்ணவ பேதம் தாண்டியவர். காபாலிகர்களை பார்க்கும்போது சற்றே எரிச்சல் அடைவாரே தவிர எவர் மீதும் எந்த துவேஷமும் இல்லாதவர். ஐயன், கமலக்கண்ணன் உரக்க கூப்பிட்டு தொண்டையை சிறுமிக் கொண்டான். இரவு நீங்கள் படுக்க போகும்போது வானத்தை பார்க்கவில்லை. திருமந்திர ஓலையாரிடம் கட்டளைகள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். கல்லணை பகுதியில் நீர் அலைமோதி முட்டுகிறது என்று நேற்று இரவு செய்தியும் வந்தது. திருக்காட்டுப்பள்ளி கிராம அதிகாரிகள் ஒன்று கூடி பாசன வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிட நேற்று காலையே உத்தரவிட்டு விட்டார்கள். மாலையில் பாசன வாய்க்கால் சுழித்து கொண்டு ஓடுகிறது. பறையறிவிக்காமல் பாசன வாய்க்காலில் நீர் அனுப்பியது தவறு என்று தஞ்சை பக்கம் கிராம மக்கள் கூச்சலிட்டு கொண்டிருந்தார்கள். எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் காவிரியில் வெள்ளம் வரும் என்று நானும் முடிவு செய்தேன். இரவே குதிரைக்கு சேணம் பூட்டி வைத்து விட்டேன். நான் விழித்தது உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் கொல்லை கதவில் பட்டு நூல் கட்டி நாரத்தை மரம் வழியாக பவழமல்லி செடியின் ஊடே நூல் எடுத்து வந்து என் வீட்டு கூரையில் கிளிக்கூண்டில் கட்டிவிட்டேன். நீங்கள் கதவு திறந்ததும் கிளிக்கூண்டு ஆடி கிளிகள் சலசலத்தன. விழித்து கொண்டு விட்டேன். நீங்களும் வெளியே வந்தீர்கள். நான் தயாராகிவிட்டேன். கமலக்கண்ணா, உன்னை போல ஒற்றன் தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. எனக்கே ஆள் வைத்து வேவு பார்த்தாலும் பார்ப்பாய். பிரம்மராயர் சிரித்தபடி சொன்னார். சில சமயம் அதையும் செய்ய வேண்டித்தான் வரும், கமலக்கண்ணன் அடக்கமாக சொன்னான். பிரம்மராயர் முகத்தில் ஆச்சரியம் காட்டாமல் அந்த பேச்சை குறித்து கொண்டார். அவர் கண்கள் கூர்மையாகி அடங்கியதை கமலக்கண்ணனும் பார்த்தான். ஐயன் அந்த வார்த்தைக்கு புள்ளி வைத்து விட்டார் என்று புரிந்து கொண்டான். அவனும் சலனம் காட்டாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தான். உன் குதிரை எங்கே கண்ணா? பிரம்மராயர் பேச்சை திசை மாற்றினார். அதை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை ஐயன். நேற்று பகலெல்லாம் அது வேண்டிய மட்டும் வேலை செய்திருக்கிறது. இப்பொழுதும் விரட்டினால் நாளை சுருண்டுவிடும். கொட்டடியில் குதிரைகளா இல்லை? வேறு எடுத்துக்கொள்ளேன். இரவு நேரம் நகரத்தின் வழியே 2 குதிரைகள் போனால் ஜனங்கள் வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருப்பார்கள். ஒற்றை குதிரை சத்தமெனில் யாரோ வழிபோக்கன் என்று விட்டு விடுவார்கள். நீங்கள் சால்வை போர்த்தி கொண்டு குதிரை ஏறி போங்கள். நான் குறுக்கு வழியே காவிரி படித்துறைக்கு வருகிறேன். காவிரியை பார்த்ததும் மற்றதை முடிவு செய்வோம். கமலக்கண்ணன் நன்றாய் ஓட்டம் பழகியவன். ஒற்றர்கள் எல்லோருமே கையில் குத்தீட்டியுடன் வெகு தூரம் ஓட தெரிந்தவர்கள். சில சமயம் குதிரைகளை விட துரிதமாக செயல்படுபவர்கள். இப்போதும் கூட நகரை சுற்றி போவதற்குள் இவன் வயல் வெளிகளினூடே ஓடிப்போய் காவிரியை சேர்ந்து விடலாம். அவன் ஓடியே வருவது நல்லது என்று பிரம்மராயர் தீர்மானம் செய்தார்.
கொல்லை கதவை வெறுமனே சாத்தினார். குதிரை ஏறினார். கமலக்கண்ணன் கைத்தட்ட ஒரு காவலால் கொல்லை கதவின் பக்கம் வந்து நின்று கொண்டான். பிரம்மராயர் தன் மாளிகையை சுற்றி கொண்டு வெளியேறினார். தெருவில் மிருதுவாக தன் குதிரையை ஓட்டி கொண்டு போனார். தெரு முடிந்ததும் சற்று விரைவாக குதிரையை விரட்டினார். கல்லணைக்கு போகும் நெடுஞ்சாலையை பார்த்தார். மாஞ்சோலைக்குள் இறங்கினார். அந்த பாதை சரிந்து கொண்டே காவிரி கரைக்கு போயிற்று. குதிரை ஆற்றுக்கு அருகே போய் நின்றது. ஏரிக்கரையிலிருந்து 3 மாட்டு வண்டிகள் ஆற்றில் இறங்குவது தெரிந்தது. மாட்டு வண்டியை சுற்றிலும் ஆட்கள் இறங்கி வண்டியை தள்ளி கொண்டு வந்தார்கள். கிருஷ்ணன் ராமனான பிரம்மராயர் உற்று பார்த்தார். தள்ளுகிறவர்கள் வித்தியாசமாக தெரிந்தார்கள். தேவரடியார்கள். பின்னே கமலக்கண்ணன் குரல் கேட்டது. அதில் சற்று மூச்சிறைப்பு இருந்தது. அத்தனை பேருமா? ஆமாம் ஐயன், அத்தனை பேரும். போன பௌர்ணமிக்கு குடிபெயரச் சொல்லி ஓலை அனுப்பினோமே, அவர்களா? பிரம்மராயர் நினைவு வந்தவராக கேட்டார். இருக்கலாம் ஐயன். 2 உருவங்கள் காவிரியை வேகமாக நீந்தி கடந்தன. தரையில் அழுந்தி கால் வைத்து கரை ஏறின. அங்கு ஆண்கள் 2 பேர் இருப்பதை அறியாது மேல் துணியை விலக்கி ஒட்ட பிழிந்து உதறி பிழிந்ததை இடுப்பில் கட்டிக்கொண்டு இடுப்பின் ஈர துணியை உருவி அதையும் பிழிந்து உதறி நிதானமாக மேலே போட்டுக்கொண்டார்கள். கரை ஏறிய 2 பேரும் இளம் பெண்கள். திரட்சியான உடல் அமைப்பு கொண்டவர்கள். சபையில் ஆடி திமிரேறியவர்கள். அவர்கள் அசைவுகளில் அலட்சியம் இருந்தது. அவர்கள் தலை அவிழ்ந்து உதறிய போது முகத்தில் நீர் துளிகள் பட்டன. ஆண்கள் இருவரும் தலை திருப்பிக் கொள்ள பிரம்மராயரின் குதிரை முகம் அசைத்து கனைத்தது. பெண்களோ திடுக்கிட்டு திரும்பினார்கள். அதில் ஒரு பெண் இடுப்பிலிருந்து குறுங்கத்தியை எடுத்து இறுக பிடித்து கொண்டாள். யாரது? கமலக்கண்ணன் அதட்டினான். நீங்கள் யார்? பதிலுக்கு பெண்கள் சீறினார்கள். தஞ்சை புறவெளி நகர காவலன் கமலக்கண்ணன். இவர் யார்? கத்தி வைத்திருந்த பெண் கேட்டாள். இவர் ஒரு அதிகாரி. எதிர்கரைக்கு போகிறார். நாங்கள் சிதம்பரத்திலிருந்து வருகிறோம். என் பெயர் எச்சுமண்டை. இவள் கரியமாணிக்கம். பழமநேரி என்ற ஊர் எது? அந்த பெண் கேட்டாள். இதுவே பழமர்நேரி. இங்கு உங்களுக்கு என்ன பணி? எந்த பணியும் இல்லை. நாங்கள் குடிபெயர்கிறோம். இடைத்தங்களுக்காக எங்களுக்கு பழமநேரியில் இடம் ஒதுக்கி ஓலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓலை எங்கே? கமலக்கண்ணன் கேட்டான். முதல் வண்டியில் வருகிறது. கரியமாணிக்கம் என்கிற பெண் திரும்பி கை காட்டினாள். அவள் கை காட்டிய நேரம் வண்டி இடது பக்கம் மல்லாந்தது. வெள்ளத்தால் இழுக்கப்பட்டு தலை கீழாயிற்று. காவிரியின் நடுவிலிருந்து பெண்களின் அலறல்கள் கேட்டன. கமலக்கண்ணன் ஆற்றில் பாய பிரம்மராயர் குதிரையை காவிரியில் இறக்கினார். வெள்ளம் குதிரையை வேகமாக இழுத்தது. பிரம்மராயர் கவலையானார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.